Hello everyone, welcome back to my channel. First of all, உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் என்னை நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு. இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ், இன்ஃபர்மேஷன்ஸ், டெய்லி அப்டேட்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி எப்படி ஆதார் கார்டு டவுன்லோட் பண்ணுறதுன்றதை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் UIDAI வெப்சைட்குள்ளே போய்க்கோங்க. எப்படி காட்டுதுன்னா ஃபஸ்ட் நீங்கள் இங்கிலீஷாக இருந்தால் இங்கிலீஷ், தமிழ் கம்ஃபர்டபுள்னால் தமிழுக்குள்ளே போய்க்கோங்க. இங்கே கெட் ஆதார் அப்படின்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆதார் இருக்கும். இது ஒரு மெத்தட். ஆக்சுவலி இன்னொரு மெத்தட் என்னன்னு சொல்கிறேன். நீங்கள் சர்ச் பண்ணும் போதே UIDAI ஆதார் டவுன்லோட் அப்படின்னு கொடுத்துருந்தீங்கன்னா இங்கே வரும் கெட் ஆதார்னு. இந்த ஃபஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆதார் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. உள்ளே வந்தோடனே கரெக்டாக உங்களோட ஆதார் கார்டு நம்பர் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. தென் இங்கே இருக்குது இல்லையா, இது கேப்சான்னு சொல்லுவாங்க. இதையும் கரெக்டாக வந்துட்டு என்ட்ரு பண்ணிக்கோங்க. தென் சென்ட் OTP கொடுத்தோடனே உங்கள் ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு OTP வந்திருக்கும். அதை நீங்கள் என்ட்ரு பண்ண பிறகு இங்கே டூ யூ வாண்ட் டு மாஸ்டர் ஆதார் அப்படின்னு கேட்குதா, அப்படி நீங்கள் எஸ் கொடுத்துட்டீங்க. இதை நீங்கள் இப்படி கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மாஸ்க் ஆகி வந்திருக்கும். அதாவது பாதி நம்பர் வந்துட்டு ஷோ ஆகாது. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வேணுன்ற போது நீங்கள் மாஸ்க் கொடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் அந்த மாஸ்க்கை எடுத்து விட்டுட்டு ஜஸ்ட் உங்கள் OTPயை மட்டும் கரெக்டாக என்ட்ரு பண்ணிடுங்க. OTP என்ட்ரு பண்ணோடனே வெரிஃபை அண்ட் டவுன்லோட் அந்த பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் இப்படி தான் வரும். சக்ஸஸ்ஃபுல்லி டவுன்லோட்னா ஆட்டோமேட்டிக்காக அது டவுன்லோட் ஆகிடும். நீங்கள் எதுவுமே கிளிக் பண்ண வேணாம். அந்த பேஜ் நீங்கள் வந்து உள்ளே வரும்போதே அது டவுன்லோட் ஆகிடும். தென் இங்கே இருக்க இன்ஃபர்மேஷன் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது இருந்தால் தான் உங்களால் வந்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ண PDF ஓப்பன் பண்ணியே பார்க்க முடியும். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ண அந்த ஆதார் கார்டை பார்க்குறதுக்கு பாஸ்வேர்டு கேட்கும். அந்த பாஸ்வேர்டு எப்படி இருக்குன்னா உங்களோட நேமோட ஃபஸ்ட்டு 4 லெட்டரை நீங்கள் கேப்ஸில் ஃபஸ்ட்டு அடிச்சுக்கணும். அதுக்கப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த்தில் இருக்க இயர் இருக்கு இல்லையா, அந்த இயரை கரெக்டாக வந்துட்டு என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே காட்டுற மாதிரி இப்போது அனீஷ் Y குமார் அப்படின்னா அனீஸ் அப்படின்றத மட்டும் அடிச்சிருக்காங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அண்ட் இயர் ஆஃப் பர்த் இங்கே வந்து 1989 இருக்கு இல்லையா, இது ரெண்டுத்தையும் ஒன்றா அடிச்சுக்கோங்க, எந்த ஸ்பேஸும் இல்லாமல். ஸோ ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆனதை நீங்கள் இப்படி இந்த பாஸ்வேர்ட் கொடுத்து பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் டெஸ்க்டாப்பில் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மாதிரி தான் பாஸ்வேர்டு கேட்கும் டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணோன்னே. ஸோ நீங்கள் கரெக்டாக உங்களோட 4 லெட்டர் நேமில் இருக்க 4 லெட்டர் ஃபஸ்ட்டு 4 லெட்டரை கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. தென் அந்த உங்களோட டேட் ஆஃப் பர்த்தோட இயரை வந்துட்டு கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். தென் இதை நீங்கள் யாருக்கும் ஷேர் பண்ணுறீங்கனாலும் இது இந்த மாதிரி பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டடாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் யாருக்காவது ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வேறு ஏதாவது ஸ்க்ரீன்ஷாட்டோ இல்லை அந்த மாதிரி வேணுன்னா ஷேர் பண்ணிக்கோங்க. இல்லைனா இந்த பாஸ்வேர்ட் நீங்கள் ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது ரிஸ்கின்றனால நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அந்த மாதிரி எதுவும் எடுத்து ஷேர் பண்ணுறது பெட்டர். ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அந்த வீடியோ மேக் பண்ணி போடுறேன். Thanks for watching. Bye everyone.